என்னன்னா கால் சைடு நீங்க எப்ப போய்க்கலாம்னா இந்த 19,850 மேல கேண்டில் க்ளோஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாவோ இந்த இடத்துல ஏதாச்சும் இன்வெஸ்ட் சொல்ற ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனாவோ வந்துட்டு நீங்க கால் சைடு போய்க்கலாம். ஸோ கால் சைடு போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 19,918 அண்ட் 20,000. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட்டா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஜோன். இது வந்து மறுபடியும் நோட் பண்ணிங்க. இந்த ஜோனுக்குள்ளாரையே மறுபடியும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கா இன்னைக்கு அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. இந்த ஜோனை வந்துட்டு ட்ரேட் ஜோன்ல ட்ரேடே பண்ணக்கூடாது. நீங்க ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. இல்ல ஒரு பிளாட் ஓப்பன் ஆகி அங்கிருந்து கேப் அப் ஓப்பன் ஆகி இங்கிருந்து ஃபாலோ ஆகிறா அப்படின்னா இங்கேயும் வந்து புட் ஆப்ஷன்ல எதுவும் எடுக்காதீங்க. உள்ளார வந்துட்டு கீழே எப்போ புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு புட் சைடு போறீங்கன்னா இந்த 19,775 இதுக்கு கீழே ஒரு பிரேக் டவுன் கொடுத்த ஒரு கேண்டில் சைடு போய்க்கிங்க. அடுத்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் பாத்தீங்கன்னா 19,700. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் லைன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 19,674. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கீழே அடுத்து இதா இருக்கும். ஸோ நிப்டில சிம்பிள் ட்ரேடிங் பிளான் நல்ல ஒரு செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த செட்டப் வந்துட்டு இன்னைக்கு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரெண்டு சைடுல எந்த சைடு பிரேக் கொடுத்தாலும் நல்ல மூவ், பெரிய மூவ் வந்துட்டு கொடுக்கலாம். பெரிய மூவ் கீழே போனாலும் பெரிய ஃபாலோ ஆகலாம், மேலே போனாலும் பெரிய அப் மூவ் வந்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் பையர் டேவா இருக்கு. ஏன்னா வந்து 2 நாளா வந்துட்டு சைட்வேஸ்லயே போயிருக்கு, ஒரு செல்லர்ஸ் டேவா வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. வீக்லி க்ளோஸ் வேற வந்திருக்கு. ஸோ அதனால பெரிய ஃபால் கூட ஆகலாம், ஒரு பெரிய அப்பு கூட ஆகி உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வந்து வைக்கலாம். ஸோ நிஃப்டில வந்து இதுதான் மெயினா வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய லெவல். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான். பெருசா இந்த எதுவுமே வந்து நீங்க போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இது 2 ஜோன் தான். இந்த இடத்துல கீழே எல்லாம் ஒரு வேலை ஃபால் ஆனதுக்கு அப்புறம் இங்க சப்போர்ட் எல்லாம் எடுத்தானா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்க. ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டில வந்து எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கா நம்மளுடைய டிமாண்ட் ஜோன்ல. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியும் பியூரா ஒரு சைடுவேஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜோன்ல சைடுவேஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ஃப்ரெஷ் லாங் சைடு வந்து எப்போ போறீங்கன்னா இந்த 44,750க்கு மேல வந்துட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்க வந்துட்டு 45,000 வரைக்கும் உங்களுக்கு ரேலி 45,000 அண்ட் 45,000 மேல போச்சுனாலும் 45,600 அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ வந்துட்டு மேல கால் சைடு போகணும் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த லெவல்ஸ் தான் வந்து மேட்டர். லெவல்ஸ் தான் வந்து மெயினா முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய லெவல். ஸோ 44,750க்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்து உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா கால் சைடு வந்து போய்க்கலாம். இதெல்லாம் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு நல்ல ரிஸ்க் ரிவார்ட்ல வந்து இந்த ட்ரேட் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கான். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்மால் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் சப்போர்ட் எடுத்திருக்கான் நேற்று இன்ட்ராடே எல்லாம். ஸோ நம்ம மெயினா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒரு வேளை இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி இது பிரேக் அவுட் பண்றானா ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணலாம். பட் ஒரு நல்ல லாங் ட்ரேட் போகணும்னா நேத்து வந்த லோ இந்த 44,527 பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் டவுன் பண்ணணும். சார் பிரேக் டவுன் பண்ணா சைடு வந்து நீங்க வந்து போய்க்கலாம். ஸோ 44,445 அண்ட் 44,280 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். இந்த 445 வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட் லைன். சரிங்களா. சப்போர்ட் ஜோன் அதுக்கு கீழே இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டில இதுதான் வந்து ட்ரேடிங் பிளான். பேங்க் நிஃப்டி நீ கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேப் அப் டு ஒரு ஃபிளாட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் பிளான் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் ட்ரேடிங் பிளான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான் நம்மளுது. இதுல வந்து நான் என்னுடைய ட்ரேட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பேன், லெவல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஓகேங்களா.